சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஏழுமலையானை பற்றி. உலகத்திலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய இறைவனாகவும் காணப்படக்கூடிய திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் மகிமைகள் பல நிறைந்த இடம். மற்ற கோவில்கள் மாதிரி நம்மளால திருப்பதிக்கு நினைத்த நேரத்துல எல்லாம் போய் தரிசனம் செஞ்சுட்டு வர முடியாது அப்படின்றதே ஒரு அதிசயமான அனுபவமா பார்க்க முடியுது. திருப்பதி பெருமாளோட வளர்ப்பு தாய் பகுலாதேவி இவருக்கும் திருப்பதியில கோவில் அமைஞ்சிருக்கு. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில பெரிய திருப்பம் உண்டாகும். மனசுல அமைதி குடிகொள்ளும் அப்படின்னு நம்பப்படுது. திருப்பதி வந்து சந்திரனுக்கு உரிய நட்சத்திரமா கருதப்படுறதுனால, சந்திரனோட தாக்கம் மிகுந்த இந்த தளத்துல இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்றது, மனசுக்கு இனிமையான அனுபவத்தையும், மன நிம்மதியையும் பெற உதவுது. தரிசனத்தோட முழு பலனையும் பெறணும் அப்படின்னா, முதல்ல அலமேலு மங்கை தாயார தரிசனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்றது தான் முறை. திருமலையோட வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல முதல்ல தமிழகத்தோட தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்றவரால தான் கட்டப்பட்டது. சங்க இலக்கியங்கள்ல திருப்பதியோட பழைய பெயரான திருவேங்கடத்தை பற்றி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் காலத்துல திருப்பதி ஒரு முக்கிய வைஷ்ணவ மையமா தான் மாறினது. பல ஆழ்வார்களால போற்றி பாடப்பட்ட பெருமாள் தான் இவர். வற்றாத புனித நீர்நிலையா இருக்கக்கூடிய ஆகாய கங்கை, அதோட தோற்றம் ஒரு மர்மமாகத்தான் இருக்கு. இந்த குளத்தோட நீர் குணப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கிறதாவும் நம்பப்படுது. பழங்காலத்துல அர்ச்சகர்கள் இந்த நீர்வீழ்ச்சியில இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செஞ்சாங்க. ஆனா இப்போ குழாய்கள் மூலமா தண்ணீர் கோவிலுக்கு நேரடியாக செல்லப்படுது. இது ஆஞ்சநேயர் அவதரித்ததா சொல்லக்கூடிய அஞ்சனாத்திரி மலையில அமைஞ்சிருக்கு. ஏழுமலையான் சிலையோட பின்புறம் எப்பவுமே ஈரப்பதமா தான் இருக்கும். அந்த பகுதியை எவ்வளவோ உலர்த்த முயற்சி செஞ்சாலும் அது ஈரப்பதமாவே தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு புதிராவே தான் இருக்கு. திருப்பதி பெருமாள் கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வமா போற்றப்படுறாரு. இவரை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துறாரு. கலியுகத்துல மக்களோட விருப்பங்களை நிறைவேற்றி வறுமையை விரட்டி செல்வத்தை அருள்பவர் அப்படின்றதுனால அவர் கலியுக வரதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. திருப்பதி கோவிலோட கட்டடக்கலை வானியல் பிரபஞ்சத்தையே பிரதிபலிக்குது அப்படின்னும், வான் வந்து உடல்களோட சிக்கலான தொடர்பை கொண்டிருக்கதாகவும் நம்பிக்கைகள் இருக்கு. இது பூமிக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை காட்டுது. 7 மலைகளை உள்ளடக்கின திருப்பதி தனித்துவமான புவியியல் அமைப்பு, ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துறதாகவும் நம்பப்படுது. இந்த மலைகள் வெறும் புவியியல் அமைப்புகளாக மட்டும் இல்லாம கோவிலோட புனிதத்தை பெருக்கக்கூடிய அண்ட அதிர்வுகளோட மூலம். ஏழுமலையானோட சிலாரூபம் கல்லால் ஆனது அப்படின்னாலும் இது உயிர்ப்போட உள்ளது. பெருமாளோட உடல் எப்பவுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வச்சுட்டே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. திருமலை வந்து 3000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவுது. இருந்தாலும் ஏழுமலையானோட உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில சூடாகவே இருக்குமா. அபிஷேகத்துக்காக பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகளை அகற்றப்போ அது ரொம்பவே உஷ்ணத்தோட இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதோட தினமும் காலையில அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளோட திருமேனியில வியர்வை துளிகளும் காணப்படுது. அவற்றை பட்டு பீதாம்பர துணிகள் கொண்டு ஒற்றி எடுக்கிறதாவும் சொல்றாங்க. கல் சிலையில பச்சை கற்பூரம் பயன்படுத்தினதுனால தேய்மானம் இல்லைன்னா விரிசல் அந்த மாதிரி சேதத்தோட அறிகுறிகள் தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் தான் சாத்துறாங்க. ஆனா இதுவரை தேய்மானமோ சேதத்தோட அறிகுறிகளோ எதுவுமே தென்படல. இது அறிவியல் விளக்கத்தை மீறக்கூடிய செயலாவே இருக்கு. கோவிலோட அசாதாரண தன்மையையும் இது காட்டுது. எந்த சாந்தமான தெய்வத்தோட உருவ சிலையிலும் கையில ஒரு ஆயுதமாவது இருக்கும். ஆனா ஏழுமலையான் திருவுருவ சிலையில எந்த ஆயுதமுமே கிடையாது. அவர் நிராயுதபாணியா காணப்படுறாரு. அதனாலதான் தமிழ் இலக்கியத்துல நம்ம முன்னோர்களால வெறுங்கை வேடன் அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு வெள்ளிக்கிழமைகள்லையும் மார்கழி மாத அர்ச்சனைக்கும் வில்வ இலை பயன்படுத்தப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு க்ஷேத்திர பாலிகா அப்படின்ற உற்சவமும் நடைபெறுது. அன்னைக்கு உற்சவருக்கு வைரத்துல விபூதி நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருவீதி உலாவும் நடைபெறுது. திருப்பதிக்கு செல்ல உகந்த நாட்கள் என்ன அப்படின்னா, வார இறுதி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் செல்றது தான் ரொம்பவே நல்லது. சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னாலும் அன்னைக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதோட முக்கியமான திருவிழா காலங்களையும் செல்றதை தவிர்த்து விடுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.